சஞ்சய் டெய்ரி ஃபார்மை பொறுத்த வரைக்கும். அவன் கறவையும் சரி 20 to 25 கெப்பாசிட்டியில் இருக்குது, 20 கெப்பாசிட்டியில் இருக்குது, 15-17 கெப்பாசிட்டியில் கூட இருக்குண்ணா. அம்மா ஊரில் ஒவ்வொருத்தரும் வெட்டுற கிணத்துக்கும் கட்டுற வீட்டுக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஆறாலையும் சீர் பண்ண முடியாது. பாரு சுழி சுத்தம் இல்லை, இந்த ஒரே சுழி, முதுகில் ஒரு சுழி, ஆமாம் பாருங்கள் நெத்தியில் ஒரு சுழி, வேறு தப்பு எதுவும் இருக்காது. எனக்கு நேரில் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே எல்லா மாடும் பிடிக்குது. எல்லா மாடுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சு தராமல் எல்லாமே தரமாக இருக்குது எல்லா மாடும். அதனால் வந்த உடனே 2 செலக்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக காசு நிறைய எடுத்து நிறைய வாங்கியிருப்பேன். வீட்டில் இருக்கிற மாடுங்க எல்லாம் சின்ன சின்ன மாடுங்க, கொஞ்சம் சின்ன மாடுங்க. அதெல்லாம் ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் கறக்கிற மாடுங்க தான். 10 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிற மாடு வேணும் வாங்கணும்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தோம். அது இப்போ தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஐயா வந்து சொன்ன டேட்லேயே வந்து ஆமாம். சொல்லுங்க, இந்த மாடு என்ன சொல்றாரு? தான் தம்பி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்ணு போடலன்னா என்ன ஃபோன் போட்டு கேட்கலாம், யாப்பா சொன்னேன் போடலன்னு கேட்கலாம். நல்லா மாடு, நல்ல ஒட்டலை அமைப்பு, நல்லா குறுங்கால் மாடு, நல்லா கறக்கூடிய மாடு. பாரு, அனைத்து விவசாய நம்பருக்கு அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ பார்க்கக்கூடிய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் டெய்ரி ஃபார்முங்க. சஞ்சய் டெய்ரி ஃபார்ம் வாரந்தோறும் பார்த்தீங்கன்னா 30 to 35 மாடு வந்துருங்க. ஹச்எஃப், ஜெர்சி, கிர்ரு, சாய்கள் வந்துட்டு இருக்குங்க. நம்ம கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க, வாரந்தோறும் ஆதரவு கொடுக்குறாங்க. தொடர்ந்து பண்ணையாளர்களும் சரிங்களா, விவசாயிகளும் நம்ம ஃபார்ம்லேருந்து மாடு எடுத்துகிட்டு இருக்காங்க. 1 to 10 to 15 மாடு கூட ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கிறதுனால தான் நம்ம ஃபார்மில் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க, வாரந்தோறும் ஆதரவு கொடுக்குறாங்க. ரெகுலர் கஸ்டமரும் வர்றாங்க, புதுசாக வரவங்க நம்ம ஃபார்மில் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வாரம் கூட பார்த்தீங்கன்னா ரெகுலர் கஸ்டமர் வந்து வாங்கியிருக்காங்க, புது கஸ்டமரும் வந்து வாங்கியிருக்காங்க நம்ம ஃபார்ம்லேருந்து. நல்லா குவாலிட்டியாக கொடுக்குறதுனால தான் நம்ம ஃபார்ம் தலைவர் அங்கேருந்து வராங்க, எவ்வளோ லாங்கிலேருந்து நம்ம ஃபார்முக்கு வராங்கன்னா. நம்ம ஃபார்மில் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸில் பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்கணும். நம்ம எந்த பார்த்தீங்கன்னா குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா அடிச்சிக்க முடியாது சஞ்சய் டெய்ரி ஃபார்மை பொறுத்த வரைக்கும். அவன் கறவையும் சரி 20 to 25 கெப்பாசிட்டியில் இருக்குது, 20 கெப்பாசிட்டியில் இருக்குது, 15-17 கெப்பாசிட்டியில் கூட இருக்குண்ணா. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 85லேருந்து 110, 120, 130 வரைக்கும் நான் ஃபார்மில் இருக்குண்ணா. 1.5 வரைக்கும் கூட இருந்து இந்த வாரம் ஒரு 130 வரைக்கும் நான் ஃபார்மில் இருக்குது. 85லேருந்து எது பிடிக்குதோ நம்ம ஹச்எஃப் எடுத்துக்கலாம், ஜெர்சி எடுத்துக்கலாம். ஓகே, பட்ஜெட் தேவையான பட்ஜெட் மாடு இருக்குது, பட்ஜெட் அதிக கரை வேணும்னு எடுத்துக்கலாம். எது அவங்களுக்கு கஸ்டமர் சாட்டிஸ்ஃபைடாக நம்ம ஃபார்ம்லேருந்து கொடுத்துட்டு இருக்கேண்ணா. அவங்க என்ன பட்ஜெட்டில் வராங்க அந்த பட்ஜெட் நம்ம ஃபார்மில் மாட்டிருக்கேண்ணா. 75லேருந்து நம்ம ஃபார்மில் இருக்கணும். கம்மி பட்ஜெட் 75 தானா, 75லேருந்து 130 வரைக்கும் நம்ம ஃபார்மில் மாட்டிருக்கேண்ணா. சரிங்கண்ணா. இப்போது எல்லாரும் எடுத்துக்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேட்டு கேட்பாங்க. ரேட்டு கேட்டு வந்து இப்போ இந்த ரேட்டு சொல்கிறீங்களா, அப்போ அந்த மாடை மட்டும் பாருங்கள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. ஓவரால் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, நீங்கள் எதை நினச்சி வந்தீங்களோ ஃபஸ்ட்டு எல்லா மாடும் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்கள், நாங்கள் விலையை அனுசரித்து தரோன்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி அனுசரித்து கொடுத்தாங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்தது? கண்டிப்பாக. ஓகே, மாட்டில் வந்து நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்க? மடி பார்த்தோம், மாடு கூச்சனா வச்சுருக்கான்னு பார்த்தோம், பல்லு பார்த்தோம், நல்ல மடி செட் இருக்கான்னு பார்த்தோம், மாடு தரத்தை பார்த்தோம், மாடு குணம் பார்த்தோம், எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த வாரம் எத்தனை மாடு வந்துருந்துச்சு, எத்தனை மாடு விற்பனையாக இருக்குது? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 27 மாடு வந்துதுண்ணா. அது 7 மாடு சேல் ஆயிருக்கு, 20 மாடு இருக்குண்ணா. 20 மாடு இந்த வாரம் 20 மாடு இருக்குண்ணா. 20 மாட்டில் எத்தனை மாடு வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம்? வீடியோவில் பார்த்தீங்கன்னா 15 மாடு பார்க்கலாம்ண்ணா. 15 மாடு பார்க்கலாம். ஓகேண்ணா. ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஹச்எஃப் பார்த்துருப்போம், ஜெர்சி பார்த்துருப்போம், கிரு பார்த்துருப்போம். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா செவலை, செம்புத்து வலை, ட்ரிபிள் கலரு, ஜெர்சியில் கிராஸ் பீடான மாடு, சின்ன கொம்பு, அப்படி இஞ்சி பை இஞ்சி கொம்பு 2 பக்கமும் பாருங்க, அழகான கொம்பு, அழகான முக லட்சணம், முக அமைப்பு பாருங்க, லட்சுமி கடாசமாக இருக்கும். நெத்தியில் ஒரு செட்டி வெள்ளை, 6 பல்லு 2 அணித்து, குட்டை மூஞ்சி, குழி நெத்தி, நல்லா மொட்டைகள்ல மாடு, அருமையான மாடு, 2 அணித்து மாடு. நல்லா ஒட்டல் அமைப்பு பாருங்க எப்படி இருக்குன்னு, நல்லா சக்கத்தையான மாடு, மெழுவு தோல், கலர் பேச்சஸான மாடு, நல்லா கறவு வரும். கறவை பார்த்தீங்கன்னா 22 லிட்டர் கறவை வரும். ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாதிரி நல்லா ரெட்டை வரி மடி எடுத்து தான் கண்டு போடும். நல்லா ஊசி காம்பு பிரம்மாண்டமான மடி செட்டு. இன்னும் சரியான மடி எடுத்து தான் கண்டு போடும். 15 நாள் அவங்க கண்டு போட. இன்னும் சக்கத்தையாக மடி எடுத்து தான் கண்டு போடும். குணத்தில் பாருங்க அருமையான குணம். ஒரு அடிக்கு ஒரு காம்புங்க பாருங்க, ஒரு அடிக்கு ஒரு காம்பு, நரம்பு தார பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா ரோஸ் காம்பில் அமைச்சிருக்காங்க. ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாடலாம். எவ்வளோ நாளில் கண்டு போடணும்? இன்னும் 15 நாள் அவங்க கண்டு 10 நாள் அவங்க கண்டு போட. இன்னும் நல்ல மடி எடுத்து தான் கண்டு போடும். சக்கத்தையே மடி எடுத்து தான் கண்டு போடும். ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாடலாம். ஓகேண்ணா. தேவைப்படுறோம் கால் பண்ணி எடுத்துக்கலாம். டிகிரி ஃபேட் கண்டு பக்காவாக இருக்குண்ணா. அப்படியே டிகிரி ஃபேட் கண்டு பக்காவாக இருக்கும். எறும்பு பல் மாதிரி இருக்குண்ணா மாடு. நல்லா ஹெவி சைஸ், கலர் பச்சஸான மாடு. அந்த மாதிரி கலருக்கே லைக் பண்ணுவாங்க. ஓகேண்ணா. கலருக்கும் முக அமைப்பு, மடி அமைப்பு பாரு, எல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும். ஓகேண்ணா. நல்லா சுழி சுத்தமான மாடுண்ணா. சரிண்ணா. இதுக்கப்புறம் வாங்கினா இங்கே தான் கண்டிப்பாக நேராக வந்து வாங்குவேன் டேரெக்டாக. மாடு வாங்கினா இங்கே? ஆமாம், கண்டிப்பாக. எதனாலங்க இப்போ ஃபர்ஸ்ட் டைம் தான் வந்தீங்க? ஆமாம். எப்படி உங்களுக்கு இந்த நாங்கள் ஏற்கனவே இன்ஸ்டாவில் வந்து பார்த்துட்ருக்கோம், இந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்குது, சார் எப்படி பேசுகிறாங்க, மாடு தரம் எப்படி இருக்குது, எல்லாமே நாங்கள் பார்க்குறோம். சரி ஓகே, நேரில் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்க்கலான்னு வந்தால்
அதை பார்த்ததை விட எனக்கு நேரில் வரும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு பார்த்த உடனே எல்லா மாடும் பிடிக்குது. எல்லா மாடுமே ஒன்றுத்துக்கு ஒன்று சலிச்சு தராமல் எல்லாமே தரமாக இருக்குது எல்லா மாடும். அதனால் வந்த உடனே 2 செலக்ட் பண்ணிட்டேன். கண்டிப்பாக காசு நிறைய இருந்தால் நிறைய வாங்கியிருப்பேன். இப்போ 2 மாடு தான் வாங்கணும் ஐடியா வந்தீங்க. ஆமாம் ஆமாம். ஓகே, நீங்கள் வீடியோவில் பார்த்து தான் சொல்லியிருந்தீங்க. இதுமாரி ஐயா வந்து சொன்ன டேட்லேயே வந்து ஆமாம் ஆமாம் ஆமாம். அதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாடு என்ன சொல்கிறாரு? இந்த மாடு வந்து இந்த வெள்ளிக்கிழமைனா அடுத்த வெள்ளிக்கிழமை போட்டுருன்னு கண்டிப்பாக உறுதி கொடுத்துருக்காரு. ரெண்டுமே அவ்வளோதான் தம்பி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, இந்த 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமைக்குள்ள கண்ணு போடலன்னா என்ன ஃபோன் போட்டு கேட்கலாம், ஏப்பா சொன்னேன் போடலன்னு கேட்கலாம். நான் அடுத்த ரத்த சவலையில் இருக்கு. அடுத்த ரெட்டிங் ஜெர்சினா எல்லாம் ஒரு வெயிலையும் அடாப்ட் ஆகணும். கிராஸ் ஸ்பீடான மாடு, 6 புல்லு 2 நீத்து, சுழி சுத்தமான மாடு, ரெட்டை முதுகு மாடு, நேரம் 10 கறவை சொன்னாங்கன்னா ஒரு 18 லிட்டர் கேரண்டியே வரலாம். சரிங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா 15 ரூபா கண்டு போட்டாங்க. மடி லூஸ் பாருங்க, சரியான பை லூஸு. இல்லை காம்பு அமைப்பு நல்லா குணத்தில் அருமையான குணமானோம். நல்லா மிஷின் திறன் பண்ணால் கைக்கிறேன் யூஸ் பண்ணி குணத்தில் தங்கம். நரம்பு தர பாருங்க எப்படி நல்லா ஓசு பை பாட்டு நரம்பு தர நல்லா கரை வரும். ரெட்டை முதுகு மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. 6 புல்லு 2 நீத்து, ரெட்டின் ஜெர்சியில் கிராஸ் பீல்ல லைக் பண்ணால் தரமாக லைக் பண்ணலாம். எல்லாம் வெயிட்லேயும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடுனா. எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கெல்லாம் அருமையாக இருக்கும். எஸ்என்எஃப் ஃபேட்டு பக்காவாக இருக்கு, சொல்லவே தேவையில்லாம். எறும்பாடு மாதிரி நல்லா இருக்குண்ணா மாடு. நல்லா மாடு நல்லா ஒட்டல் அமைப்பு, நல்லா குறுங்கால் மாடு, நல்லா கரக்கூடிய மாடு. பாருங்க அரை பை தான் இருக்குது. அரை பை முழு பை வந்து வெளியே கட்ட முடியாது, அந்த அளவுக்கு போய் போடணும். நல்ல காம்போஸ், நல்ல காம்போலாம் மாடு, நல்லா ரெட்டை முதுகு மாடுனா. நல்ல முக அமைப்பு, நல்ல முக அமைப்பு, ஹெவி சைஸான மாடுனா. ஓகே, இன்னும் ஒரு வாரம் வருமா? ஒரு வாரம் ஆகணும். 10 நாளைக்கு மேலும் நல்லா மடி எடுத்து தான் அனுப்பிடும். சரியாக பை போடணும். ஓகே, ரெட்டின் ஜெர்சியில் லைக் பண்ணுறோம், தாராளமாக லைக் பண்ணலாம் அந்த மாட்டை. சரிங்க. மாடு ஏற்கனவே ஒரு மாடு வச்சுருக்கோங்க. நிறைய மாடு வளர்த்தணும்னு ஆசை. சந்தீப் இதை வீடியோ பார்த்துட்டே இருந்தோம் யூடியூப்பில். சரிங்க. எங்களுக்கு வந்து மாடு பிடிச்சிருந்தது. நாங்களும் செலக்ட் பண்ணோம், அவரும் சொல்லி கொடுத்தாரு. சரிங்க. ஆனால் நீங்கள் விலையை அனுசரித்து கொடுத்தாரு. நீங்கள் வரும்போதே வந்து எல்லா மாடும் பெருசாக இருக்குன்னீங்க. என்ன காரணங்க இந்த மாதிரி? இல்லை, எங்கள் வீட்டில் இருக்கிற மாடுங்க எல்லாம் சின்ன சின்ன மாடுங்க, கொஞ்சம் சின்ன மாடுங்க. அதெல்லாம் ஒரு 6 லிட்டர் 7 லிட்டர் கறக்கிற மாடுங்க தான். 10 லிட்டர் 20 லிட்டர் கறக்கிற மாடு வேணும் வாங்கணும்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம். அது இப்போ தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்குது. சரிங்க. வீடியோ எவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க? என்னங்க வீடியோ, சஞ்சய் வீடியோ எவ்வளோ நாள்? சஞ்சய் வீடியோ 3-4 மாசமாக பார்த்துட்டு இருக்கேங்க. இப்போ தான் வர முடிஞ்சது. அடுத்த பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா 6 புல்லு 2 நீத்து, ஹச்எஃப்ல கிராஸ் ஸ்பீடான மாடு, 2 நீத்து மாடு, சுழி சுத்தமான மாடு, இஞ்சி பை இஞ்சி கொம்பு, சும்மா சின்ன சின்ன கொம்பு, லட்சணமான மூஞ்சி, நல்லா கிளி கொம்புல வந்துருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, ரெட்டை முதுமா, நேரம் 10 கரை வரலாம். 20 லிட்டர் கேரண்டி கொடுத்து கொடுக்கலாம். நல்லா கடல் பச்சஸான மாடு, இல்லை மடி செட்டு வரணும், பிரம்மாண்டமாக வரும். 4 காம்பு, அந்த மாதிரி 6 காம்பு அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம். நம்மளுக்கு தான் 4 தான், அந்த 2லேயும் பாடு வராது, 4 தான் காம்பு. ஆனால் ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்காங்க, கருங்காம்பில் ரோஸ் மடியில் அமைஞ்சிருக்காங்க. ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாடுலாம். தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, உடனே புக் பண்ணிக்கலாம். ஹச்எஃப்ல லைக் பண்ணணும், தாராளமாக லைக் பண்ணலாம். ரெட்டை வரி மடி எடுத்து தான் கண்டு போடுவோம். 2 மடி செட்டு குணத்தில் அருமையான குணம் பண்ணணும். அதனால் கலர் பேட்சுக்கே பணம் கொடுக்கணும். சரிண்ணா. மாடு நல்ல மாடு தான், தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம்ண்ணா. சரிங்க. அடுத்தா போகக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ஜெர்சியிலே பார்த்தீங்கன்னா ரேர் கலர்னா, புளிச்சார கலர்னா. அது ரேர் கலரு, ரேர் பீட். நம்ம பண்ணிக்கே ரேரான ப்ரீட்னா வெளியில பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். கலரை பார்க்கறதுக்கு அந்த கலருக்கே மாடு வாங்கணும்னா. 6 புல்லு 2 நீத்து, நல்ல வெள்ளை கொம்புல போறாங்க, நல்ல கிளி கொம்புல வந்துருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, நல்ல குணத்துல அருமையான குணமா, அந்த முகல் அமைப்புக்கே பணம் கொடுக்கணும். 23 லிட்டர் கறவை காண்டி கொடுத்து கொடுக்கலாம். 23 லிட்டர் கறவை காண்டி கொடுத்து கொடுக்கலாம். ஹெவி சைஸான மாடுனா, பிரம்மாண்டமான மடி செட்டு. கலர் பேட்சஸ்க்கே பணம் கொடுக்கணும். மடி செட்டு பாருங்கன்னா சரியான பை பண்ணணும். 6 புல்லு 2 நீத்து, சுழி சுத்தமான மாடு, ரெட்டை முதுகு மாடு, ஹெவி சைஸான மாடுனா. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, எடுத்துக்கலாம். ரேர் கலர். அடுத்தா பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா செவலை செம்பூத்துனா, 6 புல்லு 2 நீத்து, சுழி சுத்தமான மாடு, நல்ல வெள்ளை கொம்புல ஆஸ் கொம்புல அமைஞ்சிருக்காங்க. 2 நீத்து மாடு, ரெட்டை முதுகு மாடு, நல்ல ஹெவி சைஸான மாடு. நேரம் 10 ஆமாண்ணா, நேரம் 10 கரை வரணுங்க பாருங்களா. 15 நாள் அவங்க கண்டு போட, நல்லா மடி எடுத்து கண்டு போடும். ரெட்டை வரி மடி எடுத்து கண்டு போடும். சுழி சுத்தமான மாடு, எவ்வளோ குணமனத்தில் அருமையான குணமானம். நல்லா கருங்காமல் அமைஞ்சிருக்காங்க. மிஷின் கரையெல்லாம் பண்ணலாம், கை கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். குணத்தில் தங்கம், கலரில் அருமையான கலரு, வேறு கலரு, முக லட்சணத்துக்கு பணம் கொடுக்கணும். நல்லா வெள்ளை கொம்புல ஆஸ் கொம்புல அமைஞ்சிருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, நல்லா ஒரு வெயில் கிளைம் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. வெயிலுக்கு, மழைக்கு, பனிக்கு, அடிப்படைக்கு நல்லா தாங்கும். நல்லா ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாடுனா. தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்க, உடனே புக் பண்ணிக்கலாம். நல்ல முக லட்சணம். ஆமாம், நல்ல முக
லட்சணம். நல்லா வெயிலுக்கு நல்லா தாங்கலாம் கிளைமேட் அடாப்ட் ஆகணும். செவல செம்பத்தில் லைக் பண்ணணும், தாராளமாக சூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மாடு சூஸ் பண்ணலாம். எஸ்என் எஃபெக்ட் அருமையாக இருக்கும். நல்லா மடி எடுத்து தான் கண்டு போடுங்க மாதிரி, நல்லா மடி எடுத்து தான் கண்டு போடும், நல்லா மாடுங்கண்ணா. அடுத்ததாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா கிர் கிராஸ் தான். பிளாக் ஜெர்சியில் கிர் கிராஸ் பார்த்துருப்போம். ஹச்எஃப்ல பார்த்தோன்னா இப்போ ஜெட் பிளாக்ல கிர் கிராஸ் பார்க்குறேன்னா ஹெவி சைஸான மாடு, ரெட்டை முதுகு மாடு, 6 புல்லு 2 அணைத்து நேரம் 10 புத்து தாண்டி தான் வருங்க பாருங்க. குணத்தில் அருமையான குணம் பண்ணோம். இங்கே பாருங்க செக்கத்தையாக மடி எடுத்து தான் கண்டு போடுவோம். மிஷின் கறி பக்காவாக இருக்கணும். இங்கே மிஷினை மாட்டி விட்டா போதுங்க பாருங்க. குணத்தில் பாருங்க அருமையான குணம் பண்ணோம். ஒரு பைப்பு காம்பு பாருங்க, ஒரு கையாக்காலம் காம்பு பைப்பாண்டோம் சாஃப்டாக இருக்கும். அடிச்சா பீரோன்னு விளக்கம் வந்து வச்சுட்டு வரும். திடுக்கு மாடு நல்லா குவாலிட்டியான மாடு, ரெட்டை முதுகு மாடு, ஹெவி சைஸான மாடு தான். ஜெர்சி ஹச்எஃப் ஜெர்சி வச்சிருக்கோம். இது மாதிரி ஒரு ஃபார்ம் டைப் வரும், ஈஸியாக சூஸ் பண்ணலாம். நேரம் 10 புத்து வரும், ஹெவி சைஸான மாடு. ஜெட் பிளாக்ல கிர் கிராஸ்ல லைக் பண்ணும், வராமல் லைக் பண்ணுவோம். நாட்டு மாட்டு காசு இந்த மாதிரி ஆமாண்ணா. எறும்பாலுமே எருமையோட சேர்ந்தது இது. எறும்பாலுமே நல்லா இருக்கும். கறவை கம்மியாக இருந்தாலும் ஆமா கறவை அதிகமாக நல்லா இருக்கும். எஸ்என் மாடு பண்ணு பயிர் யூஸ் பண்ணு செக்கத்தையே மாடி எடுத்து தான் கண்டுபிடும். இந்த மாட்டுல எந்த குறையுமே கிடையாது. மாடு அருமையான மாடு, காம்பு மட்டும் தான் பெருசு. மாடு நல்லா சூப்பர் குவாலிட்டியான மாடு, ஹெவி சைஸான மாடுனா. ஓகே கிர் கிராஸ்ல லைக் பண்ணா தாராளமாக லைக் பண்ணலாம். சரிண்ணா. ஆனால் சஞ்சய் டெய்ரி ஃபார்மில் எப்பொழுதுமே வந்து 2வது ஈத்து மாடுகள் தான் பார்ப்போம். ஆமாண்ணா. ஃபர்ஸ்ட் ஈத்து மாடுங்க நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஆமாண்ணா. ஏன்னா மிரளும், ஆமாண்ணா. அது வந்து குட்டி சரியாக போடுமாடோ டவுட்லேயே வாங்க மாட்டீங்க. ஆமாண்ணா. ஆனால் நீங்களே ஒரு ஃபர்ஸ்ட் ஈத்து மாடு வாங்கிருக்கீங்கன்னா அப்போ கண்டிப்பாக அதில் ஸ்பெஷல் ஒன்று இருக்கும். ஸ்பெஷல் அதை பற்றி சொல்லுங்கள். இந்த மாடே பார்த்தீங்கன்னா 18 மாதம் தான் ஆகுது. இந்த மாடு பார்த்தீங்கன்னா பல்லே வைக்கல இருந்தோம். ஹெவி சைஸான மாடு, பல்லே வைக்கல, லட்சணமான மூஞ்சி, ஜெர்சியில் ரத்த செவலை. நம்ம 2வது தோத்து போடும். அந்த அளவுக்கு மடி செட்டு போறீங்க. என்ன மடி செட்டில் காம்படத்துலக்குன்னு குணமனத்தில் அருமையான குணமனம். தலை இந்த கண்ணுக்கே பார்த்தீங்கன்னா நேரம் 10 புத்து வந்தால் கூட ஆச்சாமனா கிடையாது. 17-18 கறக்கும். நல்ல சாதுவா இருக்கிறது. சாதுவா தலையீத்து மாட்டுக்கு மடி செட்டு பாருங்க, 2ஆம் ஈத்து மடி செட்டு மாதிரி இருக்குது இந்த மாட்டுக்கு. ஆனால் மொத்தம் தலையீத்து நல்ல அமைப்பு பாருங்க, நல்ல அமைப்பு, நல்ல மடி செட்டு பாருங்க, பிரம்மாண்டமான மடி செட்டு. இன்னும் சரியாக மடி வரும். ஏன்னா மடி கம்மி, டாப் ஆன் டாப் வர மடி செட்டு. அதில் அடைச்ச பையில ஹெவி சைஸான மாடு. இன்னும் 2 பல்லு 4 பல்லு 6 பல்லு கடமைலாம் மாடு என்னோட அதிகமாக ஹைட்டுக்கு மேலே இருக்கும். வாங்குறவங்க கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாட்டை. வாங்குறவங்களுக்கு எத்தனை கண்ணுக்கு வச்சுக்கலாம்? இந்த கண்ணே சொல்ல முடியாது. 20 வருஷம் வச்சிருந்தா 15 வருஷம் வச்சிருந்தாலும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மாடு தரமான மாடு, ஹெவி சைஸான மாடு, ரெட்டை புது மாடு, சுழி சுத்த மாடு. முக லட்சணத்துக்கு பணம் கொடுக்கணும். இந்த மாதிரி முக லட்சணத்துக்கே பணம் கொடுக்கணும். நல்ல முக அமைப்பு, வெள்ளை கொம்பு, நல்ல பிரீடு. ஃபுல் பிளாக்ல வந்து ஒரு ஹெச்எஃப் கிராஸ் இருக்கு. ஆமாண்ணா. ஸோ இதை பற்றி அப்படியே சொல்லிடுங்க. ஜெட் பிளாக்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் சிந்து கிராஸ்னா. சிந்து கிராஸுங்களா? ஓகே ஓகே. 6 புல்லு 2ஆம் ஈத்து. நேரம் 10 புத்து வேற சொன்னாங்க. ஒரு 17-18 கம்மியிலாம வரும். நான் ஜெட் பிளாக்ல நல்லா கருங்காமல் அமைச்சிருக்காங்க. மிஷின் கரை என்ன பண்ணலாம், கை கை யூஸ் பண்ணிக்கலாம். 2ஆம் ஈத்து மாடு, சுழி சுத்தமான மாடு. எல்லாம் ஒரு வெயிலையும் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு. நல்லா எறும்பால் மாதிரி கரை நல்லா கரை வரணும். டிகிரி பேட் கண்டு பக்கவா இருக்கும். சுழி சுத்தமான மாதிரி 2ஆம் ஈத்து மாடுனா. ஜெர்சியில் ஜெட் பிளாக்ல லைக் பண்ணா தாராளமாக லைக் பண்ணலாம். மடியில் மட்டும் தான் லைட்டாக வெள்ளை. மடியில் மட்டும் தான் லைட்டாக வெள்ளை. ஒரு ஃபுல்லாக பிளாக் மடியிலேருந்து மாடு ஃபுல்லாக. எல்லாம் மிஷின் கிராமில் கை யூஸ் பண்ணலாம். அடிக்க ஒரு காம்பு. சுழி சுத்தமான மாடு, 2ஆம் ஈத்து மாடுனா. சாப்பிட்றோம் கால் பண்ணால் எடுத்துக்கலாம். அதுதான் பார்க்கக்கூடிய மாடு பார்த்தீங்கன்னா ரேர் கலர்னா. ஹச்எஃப்லேயே பார்த்தீங்கன்னா ரேர் கலர். ஹச்எஃப் ஜெர்சி மிக்சிங்னா. ஒயிட் அண்ட் பிளாக் செவல் ட்ரிபிள் கலர் மிக்சிங்னா. ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஹெவி சைஸான மாடு. அந்த மாதிரி கலருக்கே லைக் பண்ணலாம். 6 புல்லு 2ஆம் ஈத்து, சுழி சுத்தமான மாடு. எல்லாம் கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடு, கிராஸ் பீடான மாடு. அழகான மை வச்ச மாதிரி பாருங்க, 2 கண்ணுலையும் பாருங்க அழகான நல்ல பிளாக். நல்ல பிளாக் மை வச்ச மாதிரி இருக்கு. 2 கண்ணும் பாருங்க ஒரே மாதிரியே இருக்கும். சுழி சுத்தமான மாடு, கலருக்கே லைக் பண்ணணும். நேரம் 10 புத்து கரை வரும். ரெட்டை முதுகு மாடு, ஹெவி சைஸான மாடு. 20 நாள் ஆகணும். சுழி சுத்தமான மாடுனா. இங்கே பாருங்க நல்ல குணத்தில் அருமையான குணம் பண்ணாங்க பாருங்க. நல்ல குணமான நல்லா மட்டிட்டு தான் கண்டு போட்டு ரோஸ் காம்பில் வச்சிருக்காங்க. 2ஆம் ஈத்துங்களா? என்னன்னா 2ஆம் ஈத்துனா 6 புல்லு 2ஆம் ஈத்து. இங்கே பாருங்க குணத்தில் பாருங்க நல்ல குணமனம். நல்லா குட்டி குட்டியாக காம்பு, நல்லா பீசிக்கலாம், கையிலே பீசிக்கலாம். ஆமாம், மிஷின்லேயே பீசிக்கலாம், கையிலையும் பீசிக்கலாம். கலருக்கே அந்த மாதிரி லைக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு தாப்பாரம் கால் பண்ண எடுத்துக்கலாம். சரிங்க வரலாம் பண்ணா. அதாவது ஹெவி சைஸான மாதிரி ரெட்டை முதுகு மாடுனா. நல்லா கிளி கொம்பு நம்பியிருக்காங்கண்ணா. 6 புல்லு 2ஆம் ஈத்து, முகலட்சணமான மாடு. 22 லிட்டரு கறவை கேண்டி கொடுத்து கொடுக்கலாம். சரியான மடி செட்டு வரும். ஆனால் சதுர கட்டு மடி, இந்த சதுர கட்டு மடி முன்னாடி ஒரே லெவலில் இருக்கு மடி செட்டு. நல்லா ஹெவி சைஸான ரெட்டை முதுகுமா, நல்லா குவாலிட்டியான மாடுனா. மிஷின் கரை என்ன பண்ணலாம், கை கடை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா மெழுகு தூள், நல்லா கறவை ஏமாத்தாது, நல்லா கரை வரும். நல்லா குவாலிட்டியான மாடு தான். தேவைப்படுறவங்க கால் பண்ணி உடனே எடுத்துக்கலாம். சரிங்க. ஹச்எஃப்ல லைக் பண்ணால் அதை ராமா லைக் பண்ணலாம். நல்ல முக அமைப்பு, நல்ல கரை அடிக்கும். நல்லா கரை வரணும். முகம் லட்சணம் நல்லா கிளி கொம்பு அமைச்சிருக்காங்க. பட்டி பார்த்த கொம்பு, நல்லா கரை வரணும். கறவைக்கு தீர்ந்து அருமையாக இருக்கணும். தேவைப்படுறவங்க கால் பண்ணாங்க எடுத்துக்கலாம். சரிங்க.
இல்லை ஹெவி சைஸான மாடுனா இல்லை குறுங்கால் டைப் ரெட்டை முதுகு மாடுனா மடி செட்டு பாருங்க கடை ஹச்எஃப் மடி செட்டு மாதிரி தான் இருக்கும். ரெட்டை ஒரு மடி பாருங்க நல்ல பாருங்க மடி செட்டு நல்லா பிரமாணமான மடி செட்டு 20 லிட்டர் கேரண்டி கொடுத்துருக்கலாம். மடி சுரக்கம் பாருங்க இன்னும் ஃபுல்லாக இருக்குது. அரை வரைக்கும் மடி எடுத்தால் கண்டு போடும். மிஷின் கரெக்டாக பண்ணலாம் கை யூஸ் பண்ணிக்கலாம். ஜெர்சியில் ஹெவி சைஸில் லைக் பண்ணணும் தரமாக லைக் பண்ணலாம். அது மாதிரி மாட்டேன் கறவைக்கே தீனி தண்ணிக்கு அருமையாக இருக்கும். குணமனத்தில் அருமையாக இருக்கும். வெயில் கிளைமேட் எல்லா கிளைமேட் அடாப்ட் ஆகக்கூடிய மாடலாம். ஆமாம் தீனி தண்ணி நல்லா இருக்கும். தோட்டத்து மச்சலே வளர்ந்த மாடலாம். மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ஹெவி சைஸான மாடு. நம்ம கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்கும் அடாப்ஷன் ஆகணும். மாடு தரமான மாடு தேவைப்படுறேன் கால் பண்ணால் எடுத்துக்கலாம். ஓகேண்ணா யாருக்குண்ணா செட் ஆகும்? காட்டுக்காரலாம் எடுத்துக்கலாம். ஃபார்ம் டைப் கூட எடுத்துக்கலாம். நேரம் பத்து கரை வரலாம். மடி செட்டு பாருங்க இன்னும் பிரமாண்டமான மடி செட்டு வரும். இல்லை மடி எடுத்து கடை போடும். ஓகேண்ணா தேவைப்படுறேன் கால் பண்ணால் எடுத்துக்கலாம். சரிங்கண்ணா.